அனுபவமும் தேவனுடைய வசனமும் என்கிறதான தலைப்பின் கீழாக நான் உங்கள் சகோதரன். நான் சொல்லுகிற இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பதாக உங்களை சில நபர்கள் நம்பி உங்களை அதிகமாக நேசிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த நபர்களை ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கைவிட்டுட்டீங்க, அவங்கள விட்டு விலகியும் வந்துட்டீங்க. ஆனால் இன்றைக்கு அதே போல் நீங்கள் யாரை நம்பினீர்களோ, நீங்கள் யாரை நேசித்தீர்களோ அவர்கள் உங்களை கைவிட்டு ஒரு காலகட்டத்தில் உங்களை விலகி அவங்க கடந்து போயிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் செய்த அதே துரோகம் உங்களுடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கிறது. இனி இந்த தவறை செய்யாதபடிக்கு நீங்கள் மனம் திரும்பினால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும். எது எப்படியோ, சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 27:10 என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார் என்கிறதான வசனத்தின்படி உங்களை மறக்காதவர், உங்களை வெறுக்காதவர், உங்களை கைவிடாத ஒரே ஒரு ஜீவன் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவரை நீங்கள் நம்புங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன்.